ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ வெள்ளிக்கிழமைக்கு சாயங்காலம் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் பிளாக்கியை வெளியே தான் கட்டி வச்சுட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது, இடம் அதிகமாக இல்லை. அதனால் மழை அதிகம் வரவே பிளாக்கி நனைய ஆரம்பிச்சிட்டான். அதனால் பிளாக்கியை அவுத்து விட்டாச்சு. அது அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. அது முன்னாடி உட்காருக்கு ஒரு மேட் போட்டோம். அது தம்பியோட நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மழை வேறு வந்துட்டு இருந்துச்சு. அதனால் நம்ம பசங்களுக்கு சரி சூடாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சுதெல்லாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். அன்றைக்கி காலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழைக்காவை நான் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் டீ போட்டு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் அரிஞ்சு நான் சுட சுட பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரேஷன் கடையில் வாங்கின ஃபார்ம் ஆயில் ஒரு பாக்கெட் இருந்துச்சு. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஃபார்ம் ஆயிலே நான் பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபார்ம் ஆயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் காய்ச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் புளி போட்டு லாஸ்ட்டாக அந்த இறக்கி வைக்கிற ஸ்டேஜுக்கு புளியை போட்டு நல்லா அந்த கொதிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே அந்த மாதிரி எல்லாம் வடித்து அதை யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு 2 டைம் அப்படி பண்ணியிருக்கேன். அது லாஸ்ட்டாக அந்த ஸ்மெல் வரும். அது எனக்கு தலைவலிக்கும். அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. அதனால் நான் இதை மாதிரி ஏதாச்சும் வடை பஜ்ஜி இதை மாதிரி ஏதாச்சும் செய்யறேன்னா அதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். வேறு நான் சமையல் குழம்பு ரசத்துக்கெலாம் இந்த ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த ஆயிலே பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி நல்லா அந்த வடைச்சட்டியில் ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதிக்க ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் பஜ்ஜியை போட ஆரம்பித்தேன். அதனால் நான் இந்த மாதத்துக்கு வாங்குகிற அந்த 1 லிட்டர் இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி நான் தீர்த்துருவேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா எனக்கு எப்படியோ மாதத்துக்கு ஒரு 3/4 கிலோனாச்சும் தேவைப்படும். அது தீர்ந்துருச்சு. அதனால் நான் டப்பாவை கழுவி வச்சு இந்த டப்பாவில் நான் எடுத்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாட்சை பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஆர்டர் போட்டு தான் வாங்கினாங்க 3 வாட்ச்சு. அது வாங்கின புதுசில் ஆசைக்கு எல்லாம் ஒரு 2-3 மாதம் கட்டியிருந்தாங்க. அப்புறம் அதை கேட்குறக்கு ஆள் இல்லை. அது வாட்டுக்கு வீட்லேயே தான் கிடந்துச்சு. வீட்டில் இருக்க என்ன பண்ணாங்க பசங்க, அதை எடுக்க இதை எடுக்க எல்லாம் போட்டு ஒரு வாட்ச் அப்படியே கீழே விழுந்ததெல்லாம் முன்னாடி கண்ணாடி போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்சுக்கு அந்த கீழே வர அந்த சில்வரில் வர அந்த வாரே போயிடுச்சு. சரி, அதை கொடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு வாட்ச் கடையில் கொடுத்து அதை ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு வாட்சுக்கு பசங்க எனக்கு அந்த சில்வர் வார் வேண்டாம் அப்படின்னு லெதரே வேணும் அப்படின்ட்டு அதை மாற்றிட்டாங்க. மாற்றி செல்லு போட்டு வாங்கிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கையில் வச்சுருக்கிற ட்ராயர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சின்னவனுக்கு தான் எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா வெளியே நாங்கள் மார்க்கெட் போயிருந்தோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. சரி 2 எடுத்து கொடுக்கலாமே அப்படின்ட்டு நாங்கள் சின்னவனுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதைய அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஐட்டம்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரி, நமக்கு 1 மாதத்துக்கு தேவையான ஐட்டம் ஃபுல்லாக எல்லாம் வாங்கிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பாக்கெட்டே அது நல்லா ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு அதை எல்லாம் வாங்கி நான் எல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் முடிச்சு வீட்டில் எனக்கு சக்கரை பொங்கல் வேணும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு நான் முன்னாடியே நான் பச்சரிசி அது கூட பாசிப்பருப்பு தனியாகவே ஊற வச்சிட்டேன். ஸ்வீட் ஐட்டம் என்னை தவிர்த்து எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் பொங்கல் அதிகமாகவே நான் வச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.